1 ரோஜா. ஓகே ப்ரோ. ஓகேம்மா. இப்போ ஒரு ஐடியில் பயணித்தாலும் இந்த 3 ஐடிக்கும் நீங்கள் லைக் பண்ணலாம். ஓகேம்மா. அதான் கேட்டேன். அன்னைக்கே அதை கேட்கணும்னு நினச்சேன். சரி, ஓகே. ஒரு ஐடியில் பயணித்தாலும் இந்த 3 ஐடிக்கும் லைக் போடலாம். ஓகே. நிலவு அப்படியே இருக்குது, லைட்டாக மழை மேகமும் இருக்குது. ஸ்ரீ குகன், வாங்க குகன் அவர்களே, வணக்கம். நீங்கள் வந்த நேரம் கரண்டு வந்து விட்டது. மகிழ்ச்சி. உங்களை அன்புடன் வருக என வரவேற்கிறேன். இது உங்கள் அன்பு உடன்பிறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு 10 என்ற யூடியூபரின் காலை நேரத்து நேரலை. நாம் மீண்டும் போய்விட்டது, கரண்ட் போயிடுச்சு. நம்ம அண்ணனுக்கு எல்லாரும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு பரிந்துரை செய்த என் அன்பு சகோதரனுக்கு நன்றி. உங்கள் வேலை சிரமந்தான். ஆமாம். வேலைக்கு போகிற இடத்துல உட்காந்துருக்க முடியுமாம்மா? என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கிரவுண்டுக்கு புல் வெட்டணுமா, அதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. வீட்டு பகுதியை சுற்றி புல் இருக்கும்ல, அந்த புல்லுகளெல்லாம் வெட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் 2 பேர் போவோம். காலைல ஒரு 7 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஒரு 1 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். ஒரு நாள் கூலி தான். உடம்பு இப்போ பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஒரு அளவில் ஆயிடுச்சு. நேற்றுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்றுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே என்னால் முடியலை. அப்படி இருந்தும் கூட நம்ம நண்பன் காஜா இருக்காங்கல்ல, ஆனால் லைவை போட்டுத்தாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி லைவை போட வச்சு அவன் தான், அந்த தம்பி தான் பேசுகிறான். மாறி ப்ரோ, எங்கள் ஏரியா பொறுத்தவரையில் கட்டட ஹெல்ப்பருக்கு போனால் 900 ரூபாய் கொடுப்பாங்க. கட்டட ஹெல்ப்பர் அது காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை, 5:30 மணி வரை செய்யணும். இந்த மாதிரி மராமத்து வேலைகளுக்கு போனால் 8.5 ரூபா கொடுப்பாங்க. 8.5 ரூபான்னு சொல்லும்போது இந்த 10 மணி டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க. அது போக கையில் ஒரு 8 ரூபா கிடைக்கும். சரியா? இவ்வளோதான் பேமெண்ட்டு. அது வாரத்துக்கு 5 நாளும் கிடச்சிரும், 6 நாளும் கிடச்சிரும், சிலப்போ 3 நாளும் கிடைக்கும், சொல்ல முடியாது. மாதத்தில் குறையாமல் ஒரு 15 நாளாவது அப்படியே போகுது. நான் ஒரு வயதானவன், உடம்பு நிலைகளில் 1000 பிரச்சனைகள், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. கரண்ட் இல்லை, எங்கள் தெரு இருட்டாக இருக்குது பாருங்கள். மாறி ப்ரோ, வாங்க தென்காசி சகோதரா வருக. மாறி என்றாலே தென்காசின்னு உள்ளதை மனசில் வச்சுக்கிறேன். சரியா? பத்தாவது லைக் போட்ட என் உடன்பிறப்புக்கு நன்றி. யார் என்று தெரியவில்லை, வாருங்கள் பேசலாம். பிள்ளைகள் விவரம் என்ன? அருமையான கேள்வி. என் வயது 55. என் பிள்ளைகளின் படிப்பு என்றால் மூத்த மகள் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்திருக்கிறாள். இளைய மகள் வழக்கறிஞராக வேலை செய்கிறாள். நானும் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு இருப்பதோ ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அவ்வளோதான். மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, குழந்தைக்கு 8 மாதம் ஆகிறது, பெண் குழந்தை. வாங்க அரவிந்த் ப்ரோ, வணக்கம்.